மத்திய பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. மத்திய பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணாங்க. தமிழகத்துக்கு இதுவும் ஒதுக்கீடு ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு இது யார் சொல்லிட்டு இருக்காங்க? ஜீரோனா யார் சொல்லிட்டு இருக்காங்க? ஜீரோனா யார் சொல்லிட்டு இருக்காங்க சொல்லுங்க. ஆளுங்கட்சி தானே, அப்போ திமுக தானே. இப்போ பேர் சொல்லுங்க. திமுக ஜீரோ சொல்லி தானே ஆகணும். இது வரைக்கும் ஜீரோ தமிழகத்துக்கு அவங்க கொடுத்தது ஜீரோனா அவங்க ஃபுல்லாக படித்து பார்க்கணும். ஏன்னா இந்த பட்ஜெட்டில் மேக்ஸிமம் உங்களுக்கு தமிழகத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. இதுவே மக்கள்கிட்ட கொண்டு போய் உங்களுக்கு இது வரைக்கும் எதுவுமே தரல. இப்போ சமீபத்தில் தாக்கல் செய்த பட்ஜெட்லேயும் உங்களுக்கு எதுவுமே வரல. திமுக சொன்னாங்கன்னா எந்த அளவுக்கு திமுக வந்து மக்களை மாற்றுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க இதுலேருந்து நல்லாவே தெரியுது. மக்கள் படித்தவங்க தினமும் பேப்பரில் வருது, நியூஸில் இருக்குது. நாங்கள் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நியூஸ் பேப்பர் பாருங்கள், கம்ப்ளீட்டாக பட்ஜெட் பாருங்கள். ஒட்டுமொத்தத்தில் இந்தியாவிலே இருக்கிற நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா மாநிலத்திலையும் கம்பேர் பண்ணும்போது தமிழகத்துக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலமாக எவ்வளோ கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு தடவை பாருங்கள். அதுக்கப்புறம் திமுக காரங்க கிட்டே நம்ம பேசுவோம். ராகுல் காந்தி பதில் சொல்லாமல் யார் வச்சிருக்காங்க? இல்லையே, அதுதான் அவங்க குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் கொஞ்சம் உருப்படியான விஷயங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் பாராளுமன்றம் வந்து சும்மா வந்து பேசணுங்கிறதுக்காக இருக்கக்கூடாது, முக்கியமான விஷயங்கள் பேசுறதுக்கு இருக்கணும். ராகுல் காந்தி அவர்கள் இது வரைக்கும் பாராளுமன்றத்தில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் பேசியிருக்கிறாரு, ஒரு வார்த்தை யாராவது காங்கிரஸ்லேருந்து சொல்லிட்டாங்கன்னா பெட்டராக இருக்கும். நாங்கள் பார்க்கும்போது ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தோடைய நேரத்தை வீணாக்குறதுக்காக மட்டும்தான் அங்கே வந்து பேசிட்டு இருக்காரு. உருப்படியான விஷயம் எதுவுமே இது வரைக்கும் பேசல. நாங்கள் தான் அப்போலேருந்து சொல்லிகிட்டே இருக்கோம். தமிழகத்தில் இன்னைக்கு போதைப் பொருட்கள் எந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு ஈஸியாக கிடைக்குதுன்னா அது டெய்லி நியூஸ் பேப்பர் பார்க்கும்போது நமக்கு தெரிய வருது. எத்தனை குழந்தைகள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பசங்க இருக்கட்டும், கல்லூரியில் படிக்கிற பசங்க இருக்கட்டும், போதைப் பொருட்களும் மட்டுமல்ல, டாஸ்மாக் வீட்டு பக்கத்துலேயும் சரி, ஒரு ஃபேமிலி குடியிருக்கிற இடங்கள் இருந்தாலும் சரி, ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் இல்லை காலேஜஸ், யூனிவர்சிட்டி, ஸ்கூல்ஸ், அது எல்லாம் தெரு டாஸ்மாக் திறந்து வச்சுட்டு இன்றைக்கி தமிழகம் முழுவதும் நீங்கள் வந்து எங்களுக்கு அவ்வளோ காசு வருதுன்னா அதுக்கு ஒரே காரணம் டாஸ்மாக் மட்டும்தான். அதுக்கப்புறம் அது தாண்டி வேறு எந்த மூலமாக வந்து உங்களுக்கு பொருளாதார ரீதியாக உங்களுக்கு தமிழகத்தில் வசதி வருது கொஞ்சம் சொல்லுங்கள். எந்த பிளானும் வைக்கல. வைஸ் பிரசிடென்ட்ங்கிறது முறையில் கட்சி சார்பாக என்ன வேலை கொடுக்குறாங்களோ அது மட்டும்தான் ஒழுங்காக செஞ்சால் போதும். இந்த தேர்தலில் நம்மளுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அடியில் எல்லாரும் வேலை செய்கிறோம். ஸோ நான் இந்த இடத்துல போட்டியிட போகிறேன், நான் அந்த இடத்துல நிற்க போகிறேன், அது முக்கியம் கிடையாது. என்டிஏ ஜெயிக்கணும், தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்கணும், அதுக்கு என்ன பாடுபடணும், என்ன கஷ்டப்படணும், அது மட்டும்தான் செய்யணும். இல்லையே, அது எல்லாமே வந்து ஒரு மைக்ரோஸ்கோபிக் லென்ஸில் பார்க்கக்கூடாது. ஐ திங்க் சட்ட ரீதியாக என்ன இருக்குது, சட்டம் மீறி நீங்கள் போகும்போது அது விஷயங்கள் நடக்கும். ஆனால் இந்த வகையில் நான் ஃபுல்லாக வந்து இன்னும் டீட்டெயில்ஸ் வாங்கினதுக்கப்புறம் தான் என்னால் பேசுகிறேன். இல்லை நான் சொல்கிறேன், யார் தாக்குறாங்களோ அவங்ககிட்ட தான் கேள்வி கேட்கணும். யார் நயினார் சார் கேட்கணும். ஒரு நாகரிகம்னு ஒன்று இருக்குது, மேடை நாகரிகம்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் வந்து மேடையில் ஒரு சாதாரணமாக ஹீரோ மாதிரி நீங்கள் போய் ஆடினீங்கன்னா அது வேறு மாதிரி போகும். ஒரு கட்சியோட தலைவருங்கிறது முறையில், பட் அது ப்ராபப்ளி அவருடைய ஸ்டைல் இருக்குது, அது விஜயோட ஸ்டைல் இருக்குது. மக்கள் வந்து விஜய் என்னத்தான் ஒரு தலைவர் இருந்தாலும் விஜய் வந்து ஒரு நடிகர், ஒரு மிகப்பெரிய டான்ஸரு அப்படி தான் பார்க்குறாங்க. அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. நான் என்னால் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு சொல்லிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை.
தொடர்ச்சியா வந்து அதே மாதிரி மெயினான இன்னொரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்கன்னா, தமிழகத்துல 2 போட்டிகள் இருக்காங்க. ஒரு கூட்டணி வந்து திமுக தலைமையிலான கூட்டணி, இன்னொரு கூட்டணி பாஜக தலைமையிலான கூட்டணின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அதிமுகவோட தலைமையில கூட்டணி தமிழகத்துல கிடையாது. புரியல எனக்கு. ஒரு கூட்டணி வந்து தேர்தல் கூட்டணி திமுக யார் சொல்றாங்க? ஓகே. தேர்தல் கூட்டணி திமுக தலைமையான கூட்டணி, இன்னொரு கூட்டணி வந்து பாஜக தலைமையான கூட்டணி சொல்லியிருக்காரு. ஆனா அதிமுக எங்களோட தலைமையில கூட்டணி விஜய் வந்து பாஜக தலைமையில ஒரு கூட்டணி போட்டியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. மறுபடியும் சொல்றேன், விஜய் அவர்களுடைய நேர் எதிரியாக அவர் சொல்லும் போது திமுக தான் சொல்லிட்டு இருக்காரு, அதிமுக இது வரைக்கும் சொல்லல. இப்போ அப்படி இருக்கும்போது அவர் வந்து என்ன முடிவு பண்றாரு, என்ன இன்னும் கோட் ஆஃப் கான்டாக்ட் உங்களுக்கு வரல, இந்த மாதத்துக்குள்ள வரணும் உங்களுக்கு கோட் ஆஃப் கான்டாக்ட், ஆனது 2 வாரத்துல கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துடணும். அதுக்கப்புறம் நீங்க எதுவுமே பண்ண முடியாது. அவர் சொல்றாரு. அதுக்கு நான் இப்போ உங்ககிட்ட பேசும்போது நான் என்ன சொன்னேன், தேசிய ஜனநாயக கூட்டணி தானே சொல்றேன். தேசிய ஜனநாயக கூட்டணியில எங்களுடைய மேஜர் யாரு? மேஜர் வந்து எங்களுக்கு கூட்டணியில யாரு? நாங்க யார் வந்து முதலமைச்சராக நாங்க வந்து முன்னாடி கொண்டு போய் பேசிட்டு இருக்கோம்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானே. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி அடிப்படையில் எங்களுடைய, நாங்கள் ஓப்பனாக சொல்கிறோம், எங்களுடைய சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்படி இருக்கும்போது அவர் எந்த கட்சியில் சார்ந்தவர்? அவ்வளோதான். வேட்பாளர் பட்டியலில் பெண்களுக்கு எத்தனை சதவீத இடஒதுக்கீடு வரட்டும். என்னென்ன தொகுதி இருக்கு இன்னும் முடிவாகல, எத்தனை தொகுதி இருக்கு இன்னும் முடிவாகல, அதுக்கு முன்னாடி எத்தனை பெண்கள் இருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியல. அதான் சொன்னேன், ஜெயிக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் எங்களுக்கு வேணும். பெண்கள் இருக்காங்க, அவங்களுக்கு முக்கியத்துவம் நிச்சயமாக இருக்கு. நம்மளுடைய மதிப்புக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒவ்வொரு முறை வந்து நாரி சக்தி பத்தி பேசிட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ரீபப்ளிக் டே இருக்கட்டும், இண்டிபெண்டன்ஸ் டே இருக்கும். இன்னைக்கு இந்தியா முழுவதும் நீங்க பார்க்கும்போது ஒவ்வொரு தொழிலையும், ஒவ்வொரு ரீதியிலையும், ஒவ்வொரு இடத்துலையும் பெண்கள் வந்து டாப் நாச் பொசிஷன்ல இன்னைக்கு இருக்கிறாங்க. பெண்களுக்கு இந்த பட்ஜெட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு நல்ல வசதிகள் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அவங்க வந்து ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப், அவங்க தனியாக சொந்த காலில் நிற்கிறதுக்கு, அவங்க பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எல்லா வசதிகள் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படி இருக்கும்போது நிச்சயமாக அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். ஆனால் எத்தனை தொகுதி, எந்தெந்த தொகுதி எங்களுக்கு இன்னும் தெரியல. அதை தெரிஞ்சதுக்கப்புறம் பேசுவோம். என்டிஏ கூட்டணி தற்போது கூட்டணி உறுதிப்படுத்திருக்கீங்க. ஆனால் திமுக எங்களோட கூட்டணி உறுதியாக இருக்கக்கூடிய நிலையில காங்கிரஸ் வந்து அதிகமான விமர்சனங்கள் திமுக மேலே வைக்கிறாங்க. அதாவது நாங்கள் வந்து முன்னே ஒரு குழு அமைச்சிட்டோம், ஆனால் இன்னும் வரையும் திமுக வந்து குழு அமைக்கணும்னு சொல்கிறாங்க. அவங்க கூட்டணி ஒரு பிரச்சனையாக போயிட்டு ஒரு எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எவ்வளோ நாளைக்கு தான் நீங்கள் வந்து நீ என்னுடைய முதுகு சொரிஞ்சிக்கோனா உன் முதுகு சொரிஞ்சிக்கிறேன்னா இருக்க முடியும்? இன்னைக்கு திமுக அண்ட் காங்கிரஸ் கூட்டணி பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. கடைசியாக அவங்க 2 பேரும் ஒரே கூட்டணியில் இருக்க போகிறாங்களா இல்லையா, அதுவே ஒரு சந்தேகத்தை கூடிய ஒரு விஷயம் இருக்குது இன்னைக்கு. ஏன்னா ஆளாளுக்கு விமர்சிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஜெயிச்சா எங்களுக்கு வந்து பொசிஷன்லேயே, எனக்கு பவரில் பங்கு வேணும் அவங்க கேட்டுட்ருக்காங்க. ஸோ தேர்தலுக்கு அதான் சொன்னேன், 2 வாரம் அதுக்குள்ளே பார்ப்போம், எது வேணாலும் மாறலாம். முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டாங்க. வந்து அவர் வந்து தனிப்பட்ட காரணத்துக்காக விலகிட்டார். எஸ்வி சேகர் வந்து அவர் தனிப்பட்ட காரணத்தை விலகல, அவர் விலகிட்டாருன்னு சொல்லி எஸ்வி சேகர் சருக்கு என்னால் பதில் கொடுக்க முடியாதுங்க. ஆளாளுக்கு விமர்சிச்சிருப்பாங்க. ஆளாளுக்கு அவங்க விமர்சிக்கிறதுக்கு பதில் கொடுத்துட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் நம்ம. சரிங்களா? கேட்கல நீங்க பேசுறது. யாரு? சரி, எதுக்கு? விஜய் அவர்கள் டான்ஸ் ஆடுனாங்க. அது வந்து முருகர் பாடல வந்து இவர் சினிமா பாடலாம் கலந்து பாடுனால விஜய் டான்ஸ் ஆடிக்கிறான்னு சொல்லிட்டு இப்போ அதான் ஒரு கண்டனங்கள் இருக்குங்க. அதுக்கு வந்து வேறு முருகன் மன்னிப்பு கேட்டாங்க. இல்லை, நான் கேட்குறேன், விஜய் பார்த்துட்டு முருகனை பாட்டு பாடினதுக்கு கண்டனம் தெரிவிச்சாங்களா, இல்லை அந்த இடத்துல விஜய் இருக்கிறதுனால முருகன் பாட்டு பாடினாங்க அதுக்கு விமர்சனத்தை தெரிவிச்சிருக்காங்க? நான் அது தெரியணும் ஃபர்ஸ்ட். சரி, அதுக்கு என்ன தப்பு இருக்கு? இது யார் விமர்சிக்க தெரிய வைக்கிறாங்க? இல்லையே, நான் வந்து எல்லாமே பாஜகலேருந்து விமர்சிக்கிறாங்கன்னா அப்படி இல்லை. நீங்கள் எல்லாமே பாஜக சுற்றி காட்டிட்டு பேச முடியாது. அது ஏன் பாடியிருக்காருன்னு ஒன்று தெரியணும். சரிங்களா? ஏன் பாடியிருக்காருன்னு ஒன்று தெரியணும் நமக்கு. அதுக்கப்புறம் தான் 0